ஜீவ விருட்சத்தின் கனி. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எபேசு சபையின் தூதனுக்கு சொன்ன செய்தியின் முடிவுரையாக இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எபேசு சபைக்கு சொல்லப்பட்டாலும் எல்லா சபைக்கும் பொருந்துகிற பொதுவான செய்தியாகும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையையும் இரக்கத்தையும் வாக்கு பண்ணுகிறார். நமக்கு ஆவிக்குரிய சத்துருக்கள் உண்டு. அவர்கள் நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய சத்துருக்களோடு நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஜெயம் கிடைக்கும் வரையிலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து போராட வேண்டும். ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் ஜெயம் பெறும்போது நமக்கு மேன்மையும் வெகுமதியும் உண்டாகும். ஜெயம் கொள்கிறவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள். இந்த விருட்சம் தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிறது. ஜீவ விருட்சம் பூமிக்குரிய விருட்சம் அல்ல. இதன் கனியும் பூமிக்குரிய கனி அல்ல. ஜீவ விருட்சத்தின் கனி பரலோகத்திற்குரியது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார்.